6:30 மணிக்கு தென் சென்னையில சைதாப்பேட்டையில சிக்னேச்சர் கேம்பெனி அதுல கலந்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்னேச்சர் கேம்பெனியோட ரிவ்யூ மீட்டிங், அதுக்கப்புறம் புள்ளி விவரங்கள் துறையுடைய கூட்டம் நடக்குது, டேட்டா டிபார்ட்மெண்ட். அதுக்கு பிறகு 4 மணிக்கு குரோம்பேட்டையில செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல சிக்னேச்சர் கேம்பெயின்ல கலந்துக்கிறாரு. 6 மணிக்கு ஃபிளைட். ஓகே சார். இப்போ முக்கியமான கோரிக்கையா நீங்க என்ன வைக்கிறீங்க சார்? கோரிக்கை சிக்னேச்சர் கேம்பெயினிங் தான். இப்போ எங்களுடைய அப் டு 15th ஒன்லி ஓட்சோர் கோட்டிச்சோர் சிக்னேச்சர் கேம்பெயினிங் அப் டு 15th அப்புறம் நாளைக்கு எங்க இன்சார்ஜ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்டா ரெகுமெண்டா பண்ண போறோம். நான் இந்த வாக்குப்பிற்காக நம்ம இதை பார்ப்போம். இது எந்த அளவுக்கு எதிர்ப்பு அலையா மாறும், இந்த நம்மளுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுக்க. ராகுல்ஜி பார்லிமெண்ட்ல பேசினது, பிரஸ் மீட்ல பேசினது, எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட கோரிக்கை வச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும். வாக்குரிமை தான் ஒரு மனிதனுக்கும் தார்மீக உரிமை. அந்த உரிமையே பறிக்கிறார் மோடிஜி, பிஜேபி கவர்மெண்ட், சப்போர்ட் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். இதைதான் சொல்லிட்டு வரோம். இப்ப மக்கள்லாம் புரிஞ்சுட்டாங்க. வாக்குரிமையை, வாக்கு அதிகாரத்தை பெற்று தருபவர் தலைவர் ராகுல் காந்தி. எடப்பாடியா இருக்கட்டும், மற்ற கட்சிக்காரங்க இந்த கேம்பெயினுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணி 10 months ஆகுது. ஜனவரி மாசமே வில்லேஜ் கமிட்டி, பூத் கமிட்டி, BLA 2 எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ப்ரிப்பரேஷன் ஒர்க். இப்போ இந்த 15th சிக்னேச்சர் கேம்பெயினிங் அசைன்மெண்ட் முடிஞ்ச உடனே 20th இருந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணி ஐ ஹேவ் டு டேக் அப்ரூவல் ஃப்ரம் இன்சார்ஜ். எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணும். இப்ப எடப்பாடி கூட்டத்துல தாவேகா புள்ளி அதிகமா பறக்குது, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்தி எனக்கு கருத்து இல்லை. தேங்க்யூ. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.